கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி சண்டே எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. அவரு ஊருக்கு போயிருந்த இடத்துல இடது காலும், கையும் அவருக்கு செயல்படாம போயிட்டு படுத்த படுக்கையா இருந்தாங்க. அவரும் என்கிட்ட சொல்லல. நானும் அம்மாவும் அன்னைக்கு மார்னிங் சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு 3:30 அந்த மாரி டைம்ல தான் நாங்க வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தப்ப எங்க அக்கா ஃபோன் பண்ணி சொன்னா, இது மாரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல, கையும் காலும் வரல, படுத்த படுக்கையா இருக்காங்க, நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொல்லி சொன்னா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு எனக்கு அத கேட்டதுமே ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. எனக்கும் உடம்பு சரியில்லாத மாரி போயிடுச்சு. அன்னைக்கு தான் நான் போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு 3000க்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன். அது வச்சதையே எனக்கு மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, நான் வாங்கிட்டு வந்த அந்த மளிகை பொருள் எல்லாம் எங்க அப்பாவோட அந்த காரிய செலவுக்கு தான் அது அந்த காரியத்தன்னைக்கு சமைச்சு போட தான் யூஸ் ஆகுமோ, இதுக்காக தான் நான் போய் வாங்கிட்டு வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ரொம்ப அ மனசு ரொம்ப கஷ்டமா இருந்து நான் அழுதுட்டேன். அப்ப அந்த டைம்ல தான் நான் ஐயாவோட அந்த மார்னிங் ப்ரேயர்ஸ்லாம் யூடியூப்ல கேட்டுட்டு இருந்தேன். அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அப்ப நான் ஐயாகிட்ட அன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணி நான் இது மாரி சொல்லி ப்ரேயர் பண்ணுனேன். ப்ரேயர் பண்ணப்ப நிறைய விசுவாசமான வார்த்தைகள சொல்லி ஐயா ப்ரேயர் பண்ணாங்க. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், எகெமியாவோட கண்ணீரை கண்ட தேவன், விசுவாசத்தோட இருக்கணும், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியலைய ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. கண்டிப்பா கர்த்தர் சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அந்த வார்த்தைகளை விசுவாசிச்சுட்டு நைட்டு 12:30 வரைக்கும், அன்னைக்கு நைட்டு 12:30 வரைக்கும் யூடியூப்ல நான் அன்னைக்கு லைவ் ப்ரேயர் போய்கிட்டு இருந்துச்சு. அதுலேயும் நான் லைவாக பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் 10:30க்கு கால் பண்ணி அப்பா கிட்ட நைட்டு நான் கேட்குறேன், கால் வலி இப்போ எப்படிப்பா இருக்கு, நடக்க முடியுதான்ட்டு. ஓரளவுக்கு பாத்ரூமுக்கு போகிற அளவுக்கு லைட்டாக என்னால் நிற்க முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்கிட்ட சொன்னதுக்கும், இது பக்கவாதமாக இருக்கும், நீங்கள் எதுக்கும் தலையை ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அது கேட்டதே ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே அப்பாவுக்கு ஒரு டைம் ஆக்சிடென்ட் ஆனப்ப தலையில் அடிபட்டு இருந்துச்சு. ஆனால் பிளட்டு எதுவுமே வரல. ஸோ அதனுடைய தாக்கம் இப்போ இருக்குதான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டு, இப்போ டாக்டர் சொன்னாங்க, தலையில் ரத்த கசிவோ இல்லை அடைப்போ எதுவுமே இல்லை, ரிப்போர்ட் நார்மலாக தான் இருக்குது, அதே போல் சர்ஜரி பண்ணுற அளவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மல் தான், நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் அப்பாவுக்கு ட்ரிப்ஸ் போட்டு டேப்லெட் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே என் அப்பாவே பெட்டை விட்டு எழுந்து வெளியே உட்காந்துருந்தாங்க. ஸோ அப்போயே ஒரு 1/2 என் அப்பா நல்லா எழுந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸில் எங்கள் அப்பா பழையபடி எழுந்து நடக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வேலைக்கும் போனார். அவர் வேலைக்கு 2 டேஸ் கழிச்சு அவர் நடக்க ஆரம்பிச்சு வேலைக்கு போன அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கு ஒரு பெரிய நல்ல பாம்பு ரோட்டு ஓரத்துல இருந்து அவர் உட்காந்துருக்கிறப்ப அவர் கால் கடியில பூந்துடுச்சு. காலுக்கு அடியில நின்று படம் எடுத்துட்டு இருக்கு. எங்க நாய் முன்னாடி நின்று பாம்பு பார்த்து உழைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நாய் அப்பா பாம்பு என்னோட அப்பாவோட காலுக்கடியில் நின்று படை எடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் அந்த நேரத்தில் கூட நல்ல பாம்பு எங்கள் அப்பாவை கடிக்காதபடி, தீண்டாதபடி கர்த்தர் என் தகப்பனரோட ஜீவனை பாதுகாத்து கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது போல் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்தார். அதற்காகவும் நான் மீண்டும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் நான் ஐயாவுக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களோட ஊழியத்தின் மத்தியில் எவ்வளவோ பாடுகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவர்களுக்காக அவர்கள் பிரயாசப்பட்டு அந்த பண்ணுகிற ஜெபத்துக்கு கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்தார். அதற்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 7 சபைகளில் கடைசி சபையான
லவோதிக்கியாவுக்கு கர்த்தர் எச்சரிப்புகளையும் கொடுக்கிறார், ஆலோசனைகளையும் கொடுக்கிறார். கர்த்தருடைய கண்கள் கூர்மையானவை, அக்கினி ஜுவாலை போன்றவை. அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அந்த கண்கள் லவோதிக்கியா சபையின் ஆவிக்குரிய நிலவரத்தை கண்டன. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் இருப்பதாக கர்த்தர் சொன்னார். குருடனாயிருக்க காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாட்களிலே பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் எல்லாரும் மத தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ குருடராய் காணப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து குருடரான வழிகாட்டிகளே என்று அழைத்தார். தானே குருடனாக இருந்தால் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது எப்படி? லவோதிக்கியா சபையானது உலகத்துக்கு வெளிச்சமாக, கலங்கரை விளக்கமாக ஒளி வீசும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபை. ஆனால் அதோ பரிதாபம், அது குருடராக இருந்தது. பிரியமானவர்களே, 4 குருடர்கள் ஒரு யானையை தடவி பார்த்த கதையை போலதான். யானை எப்படி இருக்கும் என்று கேட்டபொழுது ஒருவன் காலை தடவி பார்த்து அது தூணை போல் இருக்கிறது என்றான். வாலை தடவி பார்க்கிறவன் கயிறு போல் இருக்கிறது என்றான். காதை தடவி பார்க்கிறவன் முரம் போல் இருக்கிறது என்றான். தும்பிக்கையை தடவினவன் உலக்கையை போல் இருக்கிறது என்றான். கண்கள் தெரியாதவர்களின் நிலைமையும் இதுதான். ஆவிக்குரிய குருடர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை விட்டு மிகவும் தூரமாய் போய்விட்டதினால் இந்த ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை இவர்களுக்கு ஏற்பட்டது. பிரியமானவர்களே, சாது சுந்தர் சிங் ஒரு முறை மலையடிவாரத்தில் உள்ள இருண்ட குகைக்குள்ளே ஒரு துறவியை சந்தித்தார். அந்த துறவிக்கு கண்கள் இருந்தும் அவற்றில் பார்வை இல்லாமல் இருந்தது. காரணம், அவர் வெளிச்சத்தை விரும்பாமல் பல ஆண்டுகளாய் இருண்ட குகைக்குள்ளேயே வாழ்ந்து விட்டார். சாது சுந்தர் சிங் அவருக்கு ஆலோசனை கூறி குகையை விட்டு வெளியே கொண்டு வந்தபோது அவருடைய கண்கள் கூசின. அவரால் உலகத்தை பார்க்க முடியவில்லை. பல ஆண்டுகளாய் இருளுக்குள்ளே வாழ்ந்ததினால் கண்கள் பார்வையற்று போயின. பிரியமானவர்களே, சில வகை எலிகள் பூமியின் அடியிலேயே வெளிச்சத்தை காணாமல் வாழ்கின்றன. அவைகளுக்கு கண்கள் இருந்தும் பார்வை கிடையாது. உபயோகிக்கப்படாத கண்கள் பார்வையை இழந்துவிடக்கூடும். பிரியமானவர்களே, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குருடராயிராமல் கர்த்தரு கண்டு ஒளி வீசுவீர்களாக. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடினாலே தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான் என்று 1 யோவான் 2:11 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களாக இருப்பது மாத்திரமல்ல, இந்த தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த நாளிலே நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்பது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, நாம் மற்ற பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதபாரகர்கள் போல் கண்கள் இருந்தும் இந்த ஆவிக்குரிய இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர்கள் அறியாமல் போனார்களோ அதுபோல நாம் இல்லாதபடி சத்தியமுள்ள இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர், பிரியமானவர்களே, அவர் நமக்காக கிறிஸ்து இயேசுவை நமக்கு அவர் தந்திருக்கிறார். இந்த பிதாவாகிய தேவன் தன் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தார். நம்முடைய கண்கள் திறக்கும்படி, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படி, தேவனை நோக்கி பார்க்கும்படி. நிச்சயமாக அது அதிகாலை வேளையிலும் இதை கேட்கிற நீங்கள் பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் மனக்கண்களிலே உங்கள் உள்ளான மனுஷன் தேவனை சந்திப்பானாக. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, மகத்துவம் உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, அற்புதத்தின் தேவனே, அதிசயத்தின் தேவனே,
ராஜா, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானவர், எங்கள் வழி நடத்துகிறவர், எங்கள் நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. யூத ராஜ சிங்கம் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறவர். ஹல்லேலூயா. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் தகப்பன். ஹல்லேலூயா. இயேசுவே, உத்தமனுக்கு துணையாய் இருக்கிறவர் அப்பா. பக்தியுள்ளவனை உமக்காக தெரிந்து கொள்ளுகிறவர், எங்கள் தலையை உயர்த்துகிறவர் அப்பா நீர். எங்கள் ஆத்துமாவின் வழக்கை நடத்துகிறவர், எங்களது வழிகளெல்லாம் எங்களுக்கு அதிகாரியாக இருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதும் இந்த காலை வேளையில் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நீர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, தைரியமாக இரு. என் தேவன் விழுகிற யாவரையும் தாங்குகிறவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர், நன்மையால் உன் வாயை அவர் திருப்தியாக்குவார். பிரியமானவர்களே, நம்மை உருவாக்கின தேவன் அவர், காணக்கூடாதவராக இருக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லோரும் சொல்லுங்க, கர்த்தர் என் கண்மலை. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கபடற்றவர்களை அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்தத்தின் ஆலயங்களில் வீற்றிருக்கிறவர், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலக்கரத்தில் வைத்திருக்கிறவர். இயேசுவே, எங்களை தாங்குகிறவர் நீர் ஒருவரே அப்பா. 24 முப்பெருமத்தில் அமர்ந்திருக்கிறவர், எப்பொழுதும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடியவர். நீரே அல்வாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர். இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. உம்முடைய நாமத்தை இயேசுவே நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீதியின் நியாயத்திலும் பிரியப்படுகிற எங்கள் தேவாதி தேவனே, ராஜா, இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று இயேசுவே அற்புதத்திற்காகவும் அதிசயத்துக்காகவும் நீர் காண்பிக்கும் வழிகளை கற்றுக்கொண்டு, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க அப்பா விருப்பப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய கிருபை இந்த நாளிலே இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆச்சரியமான வழிகளிலே நீர் வழி நடத்துகிறீர் அப்பா. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிறீர். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அவர் நம்மை நித்தமும் நடத்துகிறார். எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் நம்மை நடத்துகிறார். அதன் மத்தியிலே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் நெருக்கத்திலே அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளிலே அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். பயப்படாதிருங்கள். அவர் நீதி செய்வார், அவர் நியாயம் செய்வார், உங்களுக்காக அவர் வழக்காடுவார், உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் தீர்த்து வைப்பார். அவரையே நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். நாம் விசுவாசத்தினாலே சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசுப்பா, உங்க கிருபை அந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரும் தொடுவதற்காக நன்றி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுப்பார், அவர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருள்வார், அவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்க சொல்லுங்க, நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை. எஸ்அப்பா, உங்க தயவு, உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க அன்பு இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். நானே உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாய் இருக்கிற மனுப்புத்தருக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தர் நானே என்று நீர் சொல்லுகிறீரப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி. இதோ என் தேவன், நீர் சொல்லுகிறீர், என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் கீதம், அவரே எனக்கு ரட்சிப்பு. கர்த்தர் விழுகிற யாவரையும் தூக்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி நிறுத்துவார். இந்த காலை வேளையிலும் அப்பா, நெருக்கத்திலிருந்து மனது உடைக்கப்பட்டு, ஹல்லேலூயா இயேசுப்பா, குடும்பத்துல பிரச்சனைகளினாலும் கவலையினாலும் கஷ்டத்தினாலும் நிறைந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி அப்பா பிதாவே, உடைய மனதுருக்கத்தின் ஆவி இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிற உறவுகள் ஒன்று சேரணும். பிசாசின் தந்திரங்கள் இனி ஒளிந்து போகணும். எஸ்அப்பா, உடைய பிள்ளைகள் மேல் காணக்கூடிய தரித்திரத்தின் ஆவிகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்துல
பிசாசுகள் இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா. உன்னதமான என் தேவனுடைய கரம் அற்புதத்தின் கரம் அல்லவா, நீர் அதிசயத்தை செய்கிறவர் அல்லவா. பல கனிகளை திறந்து இடமுள்ளாது மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. உனக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைந்து போவதும் இல்லை. காரணம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாள் முடிந்து போகும். உன்னை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் உன் அக்கிரமங்களை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய இந்த தேவன் உன் நடுவில் அவர் இருப்பார். இனி தீங்கை நீ காண்பதில்லை. அப்பா பிதாவே, எங்க மேல இருக்கிற நுகத்தை முறித்து போடுவீரப்பா. எங்கள் மேல் காணக்கூடிய கட்டுகளை அறுத்து போடுகிறவர். இதோ கர்த்தர் சொல்லுகிறார், கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து உன் நடுவில் மகிமையாயிருப்பேன். நீ பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் சொல்லுகிறீர், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருப்பேன். என் தேவனுடைய வல்லமை மாற்றலும் இந்த அதிகாலை வேளையில கேட்கிற ஒவ்வொருவரையும் தொடரட்டும். தெய்வ பிரசன்னம் அப்பாவுடைய வார்த்தைகளை தியானிக்கிற ஜெபிக்கிற இந்த நேரத்தில் விளங்கட்டும். உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களை விடுதலையாக்குவீர். எங்களை எல்லா சத்துருவின் தந்திரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குவீர். எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விடுதலையாக்குவீர். எல்லா பொறாமை கொண்ட மனுஷர்களிடத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குவீர். அமராஜா இயேசப்பா, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனுஷர்களையும் நீ குந்தி போக பண்ணுவீரப்பா. இயேசுவே, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற பொழுது, அப்பா பிதாவே, உங்களுடைய கரம் என்னை தாங்கிற்று. இயேசு மகராஜாவே, உங்க கிருபை, உங்க தயவு, உங்களுடைய அன்பு, உங்களுடைய காருண்யம், உங்களுடைய இரக்கம் இந்த அதிகாலை வேளையில கூப்பிடுகிற யாவருக்கும் உண்டாகட்டும். துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகட்டும். அப்பா ராஜா, துயரப்படுகிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். இந்த இயேசு ஒருவர் போதும். அவர் என் சூழ்நிலைகளை மாற்றுவார், என் தரித்திரத்தை மாற்றுவார், என் குடும்பங்களை மீண்டும் ஒன்று சேர்ப்பார், பிரிந்த உறவுகளை அவர் ஒன்று சேர்ப்பார். நிச்சயமாகவே நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை எனக்கு தருவார், என் கற்பத்தில் கனியை உண்டாக்குவார், என் சரீரத்தில் காணக்கூடிய அத்தனை வியாதிகளையும் அவர் நீக்கி தருவார் என்கிற விசுவாசம் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அப்பா, உலகத்தில் இருக்கிறவர்களும் எனக்குள்ள இருக்கிறவர் மிக 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 பெரியவர். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். என் தேவனால் கூடாதது என்று எதுவுமே இல்லை. அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுவே என்னை விடுவியும், இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை மீட்டருளும் என்று சொல்லுகிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவனுடைய கரம் இந்த நேரத்தில் உங்கள் மேல் இறங்கும். ராஜா, என் மகனை நீர் பலப்படுத்தணும் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரணும் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள், அமராஜா இயேசப்பா, கஞ்சாவுக்கும் மது போதைக்கும் ஹல்லேலூயா இயேசப்பா அடிமையாயிருக்கிற, ஹல்லேலூயா போதை வஸ்திரங்களில யாரெல்லாம் இப்பொழுது அடிமையாயிருக்கிறார்களோ அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே, விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் சிக்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுதலை ஆக்குவீராக. ஹல்லேலூயா. என் தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் அமரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தை கூறிய நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ராஜா, உம்மை நம்புகிற, உம்மை விசுவாசிக்கிற, உமக்கென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய தயவும் கிருபையும் இரக்கம் இந்த கால வேளையில உண்டாகட்டும். அளவில்லாத பாதுகாப்பு உடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். அப்பா, எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் சத்துருவின் தந்திர மந்திரங்களுக்கும் எங்களை விலக்கி நீர் பாதுகாப்பீராக. இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மேலே என் தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும். அப்பா, உடைந்த உள்ளங்களை தேற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் நீர் அள்ளி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல, நீர் அள்ளி கொடுக்கிற தேவன். அப்பா ராஜா, எவ்வளவு பெரிய விசுவாசமோ அவ்வளவு பெரிய பதிலை கொடுக்கிறவன். அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் இந்த காலை வெளியில பிரகாசிக்கட்டும். ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் ஆவிகள் விலகி போகட்டும்.
விபச்சார ஆவிகள் விலகி போகட்டும், இருளின் அதிகாரங்கள் விலகி போகட்டும், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும், குழப்பத்தை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும், கோபத்தை ஏற்படுகிற பொல்லாத பிசாசுகள் வெளியேறட்டும், பொறாமை எரிச்சல் இயேசுவின் நாமத்தை இப்பொழுதே வெளியேற கடவுள். எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளும் இயேசப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மன்னித்து ஹல்லேலூயா இயேசப்பா சத்துருவையே நேசிக்கக்கூடிய நல்ல தன்மைகளை அப்பா நீர் உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பீராக. உடைய ஆவியை அளவில்லாமல் நீர் ஊற்றுவீராக. உடைய ஆவியினாலேயே பிள்ளைகளை கழுவும். உடைய ஆவியினாலேயே சப்பா பிள்ளைகளை உயர்த்தி நிறுத்தும். உடைய ஆவியினாலேயே நீர் மகிமைப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, உங்க தயவுக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். என் தேவாதி தேவன் இந்த காலை வேளையிலும் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் நீர் ஆராய்ந்து அறிந்து அவர்கள் விரும்புகிற காரியத்தை ஆண்டவரில் கொடுத்து உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தணும் அப்பா, மேன்மைப்படுத்துங்கடாடி. யாரெல்லாம் ஒரு பொருத்தனையோடு கூட இந்த ஜெபத்தை நான் தொடர்ந்து கேட்பேன், நான் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவேன் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசித்து யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அற்புதத்தை காணணும் அப்பா. என் ஆண்டவர் நீர் அற்புதத்தை காண செய்வர். அது நிமித்தமாக அநேக சாட்சிகளை அப்பா சொல்ல என் ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டணும் சொன்ன இரக்கமுள்ள தெய்வமே, உங்க நாமம் இந்த பூமியில மகிமைப்படட்டும். இயேசப்பா உடைய ராஜ்யம் இந்த பூமியிலே அளவில்லாமல் வல்லமை மாற்றலுமாய் இது செயல்படட்டும். தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரை பொறுப்படுத்திக் கொள்வீராக ராஜா. உலகத்தில் இருக்கிறவன் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்கள் தேவாதி தேவன் மிகவும் பெரியவர் அவர். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னோக்கு கேடகமாக இருக்கிறேன். நானே உனக்கு பலனாய் இருக்கிறேன். நான் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன். வலப்பக்கம் இருக்கிறேன், இடப்பக்கம் இருக்கிறேன், முன்னும் பின்னுமாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையுள்ள தெய்வம் நீங்க சுவாமி. திக்கற்றவர்களும் அநாதைகளையும் உதவிகளையும் விசாரிக்கிறவர். எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லுவார்கள் சொன்னார். என் ஆண்டவராகி நீங்க சொல்லுவீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் தாய் மறந்தாலும் உன் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நிச்சயமாகவே உன் சூழ்நிலைகளை மாற்றி தருவேன் என்று நீர் வாக்குப்படுகிறேன். கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. எல்லா துறைத்தனங்களும் அதிகாரங்களும் சத்துருவின் தந்திர மந்திரங்கள் மாந்திரிக கட்டுகள் பில்லி சூரியாவில் எல்லாம் விலகி போகட்டும். எப்படிப்பட்ட சரீரத்தின் வலிகளும் எப்படிப்பட்ட வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்க போகணும் அப்பா. எஸ்டடி எந்த ஒரு வியாதியும் உடைய பிள்ளைகளை நெருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட பலவீனமும் ராஜா நீங்கி போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத இரக்கமுள்ள தயவுள்ள அன்புள்ள உடைய கரத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவராம் என் ரட்சகராம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு கேட்கிற ஒவ்வொருவருமே ஆண்டவர் அப்பா தொட்டு பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.